கூட்டணி சேர்ந்தும் மக்களுக்கு இந்த கூட்டணி மேல ஒரு ஈர்ப்பு இல்லை. மக்கள் இபிஎஸ் வெளில வரணும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கறாங்க. முதல்ல அவரை சீஃப் மினிஸ்டர் சொல்லட்டும்பா. ஜேவிஸ்ரீ சார் தான் சொல்லியிருந்தாங்க, சில இடங்கள்ல தனியா போனா பாஜக 4% கீழே போயிடும் அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தோம்னா டிஎம்கே தான் லீட் பண்ணுச்சு. இந்துத்துவ ஓட்டுன்றது எங்க ஓட்டுங்க, இந்த 11% உடையவே உடையாது. இல்ல ஐடி விங்குள்ள அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. ராஜசத்தியன் பத்தியா இருக்கட்டும், மதுரையில ஒரு ஈவெண்ட் ஒண்ணு நயனார் அவர்களோட தலைமையில பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பவன் கல்யாணம் வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக பாஜக நயனாரை மாத்தின பிறகும் அவங்களோட பெருசா ஜெல்லாகி கொண்டு போற மாதிரி தெரியலையே. அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறது யாரை காமிச்சது? அண்ணாமலை இருக்காங்க. 3 இயர்ஸ் அவரோட ஹார்ட் ஒர்க் நம்ம பார்த்துருக்கோம். கரிஷ்மேட்டிக் ஃபேஸா அவர் இன்னைக்கு இருக்காரு. அன்அவாய்டபிள் பர்சன், எங்க போனாலுமே ஒரு க்ரௌட நம்ம பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி அண்ணாமலை மிகப்பெரிய பதவி மினிஸ்ட்ரியிலையும் கொடுக்கப்பட்டது. அவர் வேண்டாம், ஐ வாண்ட் டு பி இன் தமிழ்நாடுன்னு. விஜய் வருவார் இதுக்குள்ள அப்படின்னு சொல்றது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட பிறகு நம்ம போய் விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. நம்ம தேசிய கட்சியில இருக்கக்கூடிய அவர் மாநில தலைவர் விஜய் இந்த கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்றது சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்கு என்னுடைய நண்பர் சாமானியர் நாகராஜ கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் குறித்து தான் பேச போறோம். அவரை வரவேற்போம். வணக்கம் பிரதர். வணக்கம் லோகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லோகேஷ் கஷ்டமா இருக்கு. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து சாமானியர் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள் அதுக்கு. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் என்னன்னு எனக்கு தெரியும், பட் ஸ்டில் யூ மேக்கிங் சம் டைம் ஃபார் திஸ் சேனல் அப்படின்றது பதிவு பண்ற இந்த இடத்துல. சோ களம் 26 எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய களமா இருக்கு. நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இடம் ஜேவிசி மெகா போல் சர்வேன்னு ஒண்ணு பண்ணியிருந்தீங்க. ஃபுல்லா பார்த்தேன் நான். நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய பண்ணியிருந்தீங்க அந்த விஷயத்துல. ஸோ வாட் இஸ் யுவர் அதுல என்ன மாதிரியான சாம்பிள்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்க த்ரூ அவுட்? அந்த எல்லா எபிசோட்ஸும் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் பேக்கேஜிங்காக மறுபடியும் நீங்க ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த சர்வே பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்லக்கா, நம்ம கூட்டணி முடிவானதுக்கு பிறகு ஜேவிசி அவருடைய டீம் யூஸ் பண்ணி பண்ணப்பட்ட சர்வே தான். ஈக்குவல் சாம்பிளிங் பண்ணி, அதாவது கேஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொகுதி டிகேவி அதிகமாக இருக்காங்கன்னா அங்கே டிகேவிக்கு அது என்ன பர்சன்டேஜோ அது கொடுக்குறது. அதில் மேல் அண்ட் ஃபீமேல் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் சாம்பிளிங், பட் ஆனால் ரைட் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி சும்மா போயிட்டு நீ வரியா நம்ம அதுல நம்ம பேசும்போது கூட சொன்னீங்க ஒரு ஆப் மாதிரி நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஆப் யூஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். கிரவுண்ட் பிளஸ் ஆப் எல்லாத்தையும் வச்சே நம்ம கொண்டு வந்தோம். இன்ஃபேக்ட் நாங்க முதல் ஆப்ஷனாவே எங்க கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர், டிவிக்கு, இந்த ஆர்டர் தான் நம்ம பண்ணோம். ஏன் இந்த ஆர்டர்ல பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரலாக அந்த ஆர்டர் மாற்றி பண்ணிப்பாங்க. நம்ம அது பண்ணக்கூடாதுன்றதை முடிவு பண்ணோம். யார் ஹையர் ப்ரியாரிட்டியோ அவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் யார் ரூலிங் பார்ட்டியோ அவங்கள ஃபர்ஸ்ட் பண்ணணும், செகண்ட் இருக்கிற பார்ட்டி செகண்ட்ல போடணும், தேர்ட்ல இருக்கிற பார்ட்டி தேர்ட்ல போடணும், ஃபோர்த்ல இருக்கிற நியூ கமர்ஸ் ஃபோர்த்ல போடணும். ஏன்னா அப்பதான் அதோட வெயிட்டேஜ் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம அந்த ஆப் டெவலப் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வச்சு ப்ளஸ் கிரவுண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி வி கேம் மொத்தமா இதுவும் இல்லாம மொத்தமா அதுவும் இல்லாம இட்ஸ் a ஸ்டடி மாதிரி தான் நாங்க பண்ணோம். ஸ்டடி பண்ணி தான் நம்ம. பட் அந்த எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்பொழுது இப்போ நம்ம 4.5 years திமுக உடைய ஆட்சி நடக்குது, நிறைய ஃபிளாஸ் இருக்கு. பட் அந்த ரிசல்ட்ல நம்ம எங்கேயுமே அதை பார்க்க முடியலையோ. நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இன்னொரு ஜனவரி மாசமே இதை பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே ஒரு 20%ல இருந்திருக்கும், பிஜேபி தனியா ஒரு 15%ல இருந்திருக்கும், என்டிகே தனியா அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருந்திருக்கும், டிவிக்கு தனியா ஒரு பர்சன்டேஜ்ல இருந்திருக்கும். பிரிஞ்சு அது இருந்திருக்கும். எல்லாரோட்டும் பிரிஞ்சு அப்படிதான் இருக்கு. அதாவது still I call it as an election positive for DMK தான். I will never say it is an ADMK victory, but it's a fight. அந்த அத ரிசல்ட் நான் பார்த்தேன். 106 நீங்க DMK க்கு, 104 ADMK plus close fight 24 அப்படி கொடுத்திருக்கீங்க. என்னன்னா பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணி சேர்ந்துமே மக்களுக்கு இந்த கூட்டணி மேல ஒரு ஈர்ப்பு இல்லை. அது நிறைய இடத்துல தெரியுது. திமுக மகளிருக்கு பிடிக்காத வாக்குகள் ஈஸியா அதிமுக வந்துட்டு டிவி கேட்கும் போது
சீமானோட நம்பர்ஸ் நிறைய இடத்துல குறையுது. டெல்டால சீமானும் விஜயும் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றாங்க. டெல்டால சீமானும் 10% வாங்க, விஜயும் 10% வாங்குறாரு. டெல்டால வந்து இந்த கூட்டணி 25% கீழே போகுது, அதிமுக பாஜக கூட்டணி. என்ன விஷயம்னா அதிமுக கட்சி ஸ்ட்ரக்சரும் போயிடுச்சு, பாஜகவுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் இல்லை, இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர் இது. சரி, நம்ம கூட்டணியில யார் பாமகக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னா பிளிங்க் சான்ஸ் இருக்கு, தேமுதிக ஒரு பிளிங்க் சான்ஸ் இருக்குன்னா அது ஒரு பிளிங்க் சான்ஸா இருக்கு இந்த இடத்துல. சோ டெல்டா முழுக்க வந்து கஷ்டப்படுது. இது நம்ம வந்து ரொம்ப ஒரு டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலோட்டமா பாக்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மக்கள் இபிஎஸ் வெளில வரணும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கறாங்க. முதல்ல அவரை சீஃப் மினிஸ்டர் சொல்லட்டும்பா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்கறாங்க. அதாவது அம்மா வந்து 2011 ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 2010 வரையும் வீட்டுல இருந்தாங்க. அப்படியே அந்த 2Gல வந்து எடுத்தாங்க, அர்னாப் இன்டர்வியூ கொடுத்தாங்க, அர்னாப் இன்டர்வியூல ஜெயிச்சுட்டு போறாங்க. அது அம்மாவுக்கு செல்லுபடி ஆகும், அது அம்மாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அது எடப்பாடி அண்ணனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் தெரியல. அல்டிமேட்டா என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ நம்மள மாதிரி தேசியவாதிகள் வந்து யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாங்க, கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்போம். மோடி அமித்ஷா ஆதரவு பெற்ற முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ டவுட் கிடையாது. ஸோ அமித்ஷாவும் சொல்லிட்டு போயிட்டார், எல்லாரும் ரெடியா இருக்காங்க. பட் அவர் ரெடியா இருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வியில தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து நிக்குது நான் நினைக்கிறேன் பர்சனலா. எனக்கு இப்ப இந்த சர்வேலயே எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க இந்த சர்வே வந்து எப்படி செக்மெண்டா பண்ணீங்களா இல்ல வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல முடிச்சிட்டீங்களா இந்த சர்வேவை? ஏன்னா நீங்க பிஃபோர் யூ ஸ்டார்ட் வீடியோ பண்றதுக்கு முன்னாடியே இந்த சர்வே நீங்க முடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லாட்ட வந்து? இல்ல, மொத்தம் ஷூட் பண்ணதே மொத்தம் 2.5 நாள் தான். எல்லாம் முடிச்சு எங்களுக்கு வந்து குமாரபாளையம் ரிசல்ட் மட்டும் தான் ரொம்ப லேட்டா வந்தது. ஓகே, குமாரபாளையம்ல ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்பொழுது நானே பார்த்தேன், எல்லாரும் என்னடா எல்லாமே ஏடிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தோம். அதுலயுமே சிலது வந்து ஜேவிஸ்ரீ சார் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, சில இடங்களை வந்து தனியா போனா பாஜக 4% கீழே போயிடும் அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தோம்னா டிஎம்கே தான் லீட் பண்ணுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு ஓவரால் பார்க்கும்பொழுது ஒரு ஐடியா கிடைச்சிருந்துருக்கும் இல்லையா? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா இப்போ கொங்கு பெல்ட் எடுத்துக்கலாமே, கொங்கு பெல்ட்ல பாஜகவோட ஆதரவாளர்கள் ஓட்டு நிறைய இருக்கு, கம்மா பின்னு இருக்கு, அது எல்லா சீட்லயுமே இருக்கு, த்ரூ அவுட் எல்லா சீட்லயுமே இருக்கு. இதுல கோயம்புத்தூர் சவுத், கோயம்புத்தூர் நார்த்ல தனியா இருந்தாலே நம்ம ஜெயிக்கிறோம், டவுட்டே இல்லை. ஆனா மத்த இடத்துலாம் எம்பி எலெக்ஷன் போது அவங்க வந்து மோடியும், எம்எல்ஏ எலெக்ஷன் போது திமுக வேண்டாம்னா அதிமுகவும் சூஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் டைம் whom you voted அண்ணாமலையா இருக்கும், திஸ் டைம் whom will you vote அப்படி கேட்கும் போது சார் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும் நான் வந்து அதான் எனக்கு இந்த கேள்வி, இது எல்லாருமே சொல்றது பாராளுமன்ற தேர்தல்லாம் நம்ம வந்து மோடியை ஃபேஸா வச்சு பண்றது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுகவை லீட் பண்ண சொல்றோம். இப்போ ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருடைய ஆளுமை நமக்கு தெரியும். நான் அவர் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப நான் 5 முனை போட்டி விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எடுக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்துத்துவ ஓட்டுன்றது எங்க ஓட்டுங்க, இந்த 11% வந்து உடையவே உடையாது. இப்போ அம்மா இருக்கும்போது 11% அவங்க ஓட்டு தான், அது என்னைக்குமே அவங்க இன்னைக்கு கிடையாது, அது என்னைக்குமே. ஏன்னா வந்து கன்சாலிடேஷன் நடக்கும். அப்பா வந்து ஜனசங்ல இருந்தார், ஜனசங்ல இருந்த ஜனதா பார்ட்டில இருந்த ஃபேமிலி, ஜனதா பார்ட்டில வந்த ஃபேமிலி தான் எங்களுக்கு. என்னோட பெரியப்பா வந்து எம்பி கேண்டிடேட்டா ஜனதா பார்ட்டில இருந்திருக்காரு. ஓகேவா, அந்த 11% ஓட்டு என்னைக்குமே இருக்கு நம்மள்ட்ட. பட் அந்த ஓட்டை யார அறுவடை பண்ணிட்டு இருக்கா? இல்ல அதான் அந்த क्वेश्चन வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் இப்ப அவங்க கிட்ட அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுன்றது போச்சு. ஏன்னா அவங்க அப்படிதான் முகமாவும் இருந்தாங்க. சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டோட எடப்பாடி ஓட்டுன்னு நீங்க சொல்லலாம், பிஜேபியோட ஓட்டு அவங்க கிட்ட போயிட்டு இருந்தது. இப்ப அது அதிமுகக்கு போகுமான்ற கேள்வி இருக்குல்ல, அப்ப அது ஆட்டோமேட்டிக்கலி பாஜக. அந்த இடத்துல தான் பிஜேபி ஹஸ் டு கன்வின்ஸ், பிஜேபி இந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணோம். பட் நிறைய இடத்துல போகுது. இப்போ சூலூர், பல்லடம், இந்த இடத்துலாம் பாத்தீங்கன்னா, அந்த மப்சல் இடத்துலாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஓட்டு மாறி போகுது. சரி, லாஸ்ட் டைம் நாம மோடிக்கு போட்டோம், அது மோடி தேர்தல். இல்ல இப்போ நீ கொங்கு பேசும்பொழுது செந்தில் பாலாஜியோட ஃபேக்டர் இப்ப நம்ம நிறைய பாக்குறோம். கரூர்ல ஒண்ணுமே பண்ண முடியல. கரூர்ல வந்து நாங்க என்ன சீட் கொடுத்தோம் பாருங்க, கரூர்ல வந்து கட்சியே இல்ல. இன்ஃபேக்ட் அதாவது டிவிகேவும் டார்கெட் பண்றாங்க, நாம் தமிழ்ல இருக்க நிர்வாகிகளையும் டார்கெட் பண்றாங்க, எல்லாருமே எடுக்கிறாங்க, போச் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, போச் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஈஸியா போச்சிங் நடக்குது, அவங்களும் போறாங்க. போகும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி கொடுக்குறாங்க. கண்டிப்பா சில பேருக்கு பண ஆசை இருக்கும், சில பேருக்கு பதவி ஆசை இருக்கும். ஓப்பனா சொல்லலாம், சில பேருக்கு மட்டும் சில பேருக்கு வந்து பணமும் வேணும், பதவியும் வேணும். பணம் வேணுங்க பிசினஸ் பண்ணிக்கோ, பதவி வேணுக்கு வா பதவி தரேன், நீ வந்து வேலை செய்ய. ரைட். சரி, இப்போ கரூர்ல நாங்க வந்து எல்லா சீட்டுமே கொடுத்துருந்தோம்ல. இப்போ கரூர்ல பாத்தீங்கன்னா கரூர்ல விஜயபாஸ்கர் இருக்கார்ல, கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜெயிக்கணும்னா அவர் இன்னிலிருந்து வேலை செய்யணும்.
வேலை செய்தா ஜெயிப்பாரு. அவரெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த அங்கேதான் இருக்காரு. ஆனா வந்து முடியல. அப்ப களத்தை வந்து அதாவது என்டிஏ கூட்டணி பலப்படுத்தல. எங்க வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா 2016 ஜெயிச்சு வராங்க. 17லேருந்து 20 வரலையும் இவங்களுக்கு கட்சியை காப்பாற்றுற வேலையே, ஆட்சியை காப்பாற்றுற வேலையிலே ஃபோக்கஸ் பண்ணி கட்சி டெவலப்மெண்ட்டை விட்டுட்டாங்க. இப்போ கட்சி டெவலப்மெண்ட்டை விட்டுட்டு 2021 தேர்தல் வந்து என்ன பண்றாங்க, லாஸ்ட் மினிட் ஏதோ பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஆனா ஜெயிக்கல, எலெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்க. பட் 3% வந்து அவர் ஆட்சியை இழக்கிறாங்க. நான் என்னுடைய அதிமுக நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அது நீங்க ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன்யா, நீங்க விட்டுட்டீங்க அப்படின்ட்டு. அதுல மட்டும் டிடிவி, தேமுதிக, கிருஷ்ணசாமி அகாமடேட் பண்ணியிருந்தா அந்த எலெக்ஷனே வேற மாதிரியா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, திருமயத்துல வந்து KK செல்வகுமார் வந்து நிற்கிறாரு போன எலெக்ஷன்ல. அவர் பாட்டு 20,000 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு சாப்பிட்றாரு. டிஃபரன்ஸ் வந்து 3,000 ஓட்டுல தோத்து போறாங்க. அந்த தொகுதியில 3,000 5,000 ஓட்டு தோத்து போறாங்க. இந்த மாதிரி தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 80% டிடிவியோட ஃபேக்டர் பெருசா. டிடிவி ஃபேக்டர் 28 தொகுதியில டிடிவி ஃபேக்டர் ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க. டிநகர் சத்யானா ஜெயிக்க வேண்டிய தொகுதி, டிநகர் சத்யா ஜெயிக்க வேண்டிய தொகுதி 100 ஓட்டுக்குள்ளதான் ஹி ஹேட் a difference. ஆமா, கிட்டத்தட்ட 2,000 ஓட்டு 1,000 ஓட்டு டிடிவி வாங்கி. டிநகரும் டிடிவிக்கு என்ன சம்பந்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒத்துக்கிறேன், சவுத்துல எங்கேயா இருக்கு, சென்ட்ரல் இதுல டெல்டால எங்கேயா இருந்தா கூட தேவர்மார் பெல்ட் இருக்கு, ஓகே டிடிவிக்கு ஓட்டு போடுறாங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சு டிடிவிக்கு ஓட்டு போகுதுன்னா அந்த ஓட்டு வேஸ்டான ஓட்டு தானே. அவர் மட்டும் அரவணைச்சு செஞ்சிருந்தாலும் போன தேர்தலே மாறி இருக்கும். திமுக வந்திருக்காரு. திமுக வரலன்னா இந்த 5 ஆண்டுல திமுகவே முடிஞ்சிருக்கும். சென்ற தேர்தலில் டிடிவியும் தேமுதிக, கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்க அகாமடேட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த எலெக்ஷனுக்கு மாறி இருக்கும் போன எலெக்ஷனே. பட் போன எலெக்ஷன் நடக்கல. இதுல எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கட்சியா ஆட்சியான்ற போது கட்சி தான் ப்ரிஃபரன்ஸா இருக்கு அவங்களுக்கு. அத கட்டி காப்பாத்தான் ஒரு முயற்சி பண்ற மாதிரி தானே இந்த இப்ப இருக்க அப்படிதான் தெரியுது. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. நேத்தி வந்து அவரை வந்து ஒரு நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப கேவலமா சித்தரிச்சு ஒரு போட்டோ. அது திமுக ஐடிவி, அது திமுக புத்தி அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து அதை எதுவுமே பண்ண முடியாது. அது ரிபட்டல் பண்றதுக்கு 4 மணி நேரம் இருக்கு. இல்ல ஐடிவிங்குள்ள அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. ராஜசத்தியன் பத்தியா இருக்கட்டும், அவர் வந்து அவருக்கு வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல, ஸ்டாலினுக்கு வந்து ஏன்டா இப்படி பொய்யா பின்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எடப்பாடிக்கு அப்படிதான் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் சமீபமா ஒரு 10 நாளா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிமுக ஐடிவிங்ல இப்படி எல்லாம் நடக்குது. எனக்கு அதிமுக ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது, ஐடிவிங்ல ரொம்ப பழக்கம் கிடையாது. எனக்கு அது இன்ஃபேக்ட் ராஜசத்தியன்ற பேரே வந்து நான் இப்பதான் அந்த பதவி ஆனதுல தான் கேள்விப்படுறேன். அது வழியா எனக்கு தெரியாது. பட் நான் பார்க்கிற இடம் எங்கன்னா மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கான், மக்கள் ரெடியா இருக்காங்க. அந்த ஓட்டை வாங்குறதுக்கு இவர் தயாரா இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்விதான் வருது. இன்ஃபேக்ட் அமித்ஷா பண்ணது மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏப்ரல்ல வந்து அவர் தெரிஞ்சு போச்சு, ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கிற மாதிரி இன்னைக்கு கூட்டணி வச்சு இவ்வளவு புஷ். See, what he is doing is pushing from his end. ஏன்னா அவருக்கு 29 நம்பர்ஸ் வேணும். He can't go 0 every time in தமிழ்நாடு. சரி, நம்ம தனியா நிக்கலாம், 15% வந்துட்டோம், 20% வந்துட்டோம், 25% வந்துட்டோம், நம்ம பர்சன்டேஜ் வந்து சூப்பரா பண்ணிருக்கோம்னு சொல்லலாம். அதெல்லாம் உண்மைதான். நான் அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், நான் இல்லைன்னே சொல்ல. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வருமா சீட் இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் நம்ம வந்து எம்பி ஆக முடியுது, பிரைம் மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம சிஸ்டம் நம்பர் 1 சீட்டா 2 சீட்டா 3 சீட்டா உன் நம்பர் என்ன? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கூட்டணி அமைக்கிறோம், கூட்டணி அமைச்சு 3 சீட்டு வரட்டுமேங்க. 0க்கு 3 பெட்டர் தானே. கேரளால தனியானது கேரளால அடுத்த முறை வந்து 3 சீட் வந்துருவாங்க. அடுத்த எம்பி எலெக்ஷன் கூட 3 சீட் வந்தாலும் எம்எல்ஏல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த கேரளாலையும். ஸோ சவுத்துல வந்து அவங்க ஒரு கால்தடம் படிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் இந்தி கூட்டணிக்கு எதிராக இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட கூட்டணியில் இருக்காங்க. பாஜக இஸ் சேர்க்கை இந்த பிளான் சின்னு சொல்றாங்க டெல்லி வட்டாரங்கள. பிளான் சி என்னன்னா ஜெனரலா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு போடுவாங்க. வாட் இஸ் பிளான் சின்னா, இப்போ நமக்கு 400 நம்பர் வேணும். 400 நம்பர் வேணும் அப்படின்னா வாட் ஆர் த ஐடியல் வேஸ் டு கெட் இட்? சரி, அதிமுக கூட்டணிலாம் அதிமுக 10 ஜெயிக்கிட்டோம், ஒரு 5 ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 3 ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த 3 வந்து பாஜக ஜெயிச்சுன்னா பாஜக பிளஸ். கேரளால ஒரு முடிச்ச 6. இப்போ ஒரிசா இங்க பாருங்க, ஒரிசால வந்து விஜய் பட்நாயக் நம்ம ஆப்போசிட் இருப்போம். நாளைக்கு வந்து என்ன ஆயிடும்னா இங்க சண்டை போட்டுப்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு சேர்ந்துப்பாங்க. 2 பேர் மோடியும் விஜய் பட்நாயக்கும் வந்து படா தோஸ்த். ஒரிசா பட் தமிழ்நாடு டிக்கா, கேரளா டிக்கா, ஒரிசா டிக்கா, ஆந்திரால உங்க பவனும் இருக்காரு, சந்திரபாபு நாயுடு இருக்கு. இவங்க இப்பெல்லாம் இவங்க வந்து மோடியே கண்கண்ட தெய்வம்ன்ற ஒரு மோட்ல இருக்காங்க அவங்க. ஸோ ஆந்திரா டிக்கு அப்படியே மேல வாங்க. கர்நாடகா ஆல்ரெடி நமக்கே பிரசன்ஸ் இருக்கு, ஜேடியு வந்து நம்மளை விட்டு போகாது. இன்னைக்கு மேல வந்து தெலுங்கானா வாங்க. கேசிஆரோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு உட்காந்து. கேசிஆர் யாரு?
இவங்களோட சண்டை போட்டவர். இப்படி சண்டை கொஞ்சம் நெஞ்ச சண்டை இல்ல, நம்மளும் அதிமுக வந்து கொடாடி சண்டை எல்லாம் போடல, அவங்க 2 பேரும் கொடாடி சண்டை தான் போட்டிருக்காங்க. ரைட். பட் பார்ட்டி டிசிஷன் இருக்கு. வா கேஸ் இப்போ காங்கிரஸ் இப்போ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்குதுன்னா நம்ம 8 வாங்கிட்டோம். காங்கிரஸ் வந்து அங்க வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்கு. அந்த 12 நம்பர் ஏன் காங்கிரஸ் போனோம்? நம்ம 2 பேரும் சேர்த்தா காங்கிரஸ் 0 ஆயிடும். டெசிமேட் காங்கிரஸ். அவங்களோட 2024 படிப்பினை வந்து டெசிமேட் காங்கிரஸ். இந்த இந்தி கூட்டணிக்கு ஆப்போசிட்டா பெரிய அலையன்ஸ் நம்மளும் ஃபார்ம் பண்ணோம். அந்த ஃபார்ம் பண்ணி போகும்போது ஆப்போசிட்ல அவங்க இப்போ ஒரு நம்பர் இருக்குல்ல ராகுல் காந்திக்கு, அது வரவே கூடாதுன்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அது கரெக்டான பிளானா இருக்கும். ஏன்னா அது சேஃபஸ்ட் கேம். அவங்க ஆடுறது சேஃப். நம்ம பேசுறது வந்து 29 தான் வந்து பாஜகவோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 29க்காக இப்பயே வந்து இப்போ இந்த கூட்டணி அறிவிச்ச பிறகு களத்துல நடக்கிறதாக இருக்கட்டும், அண்ணாமலையோட பிரசன்ஸ் இல்ல, பாஜகக்குள்ள நடக்கிறது நம்ம பாக்குறோம். ஏன்னா தொடர்ந்து வந்து 2 மதுரையில ஒரு ஈவெண்ட் ஒண்ணு நயனார் அவர்களோட தலைமையில பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பவன் கல்யாணம் வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. அப்ப நம்ம கரெக்டா அண்ணாமலை அவர்களை பயன்படுத்தல இங்க பாஜக தலைமை. ஏன்னா அமித்ஷாவுமே சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்து அவரை யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தமிழ்நாட்டிலேயா இல்ல மேல மத்தியிலையா அப்படின்றது வந்து இன்னும் கிளாரிட்டி இல்ல. நிறைய பேருக்கு இன்னும் பொறுப்புகள் போடல. பட் இந்த கூட்டணி அமைஞ்சது இல்லையா, அதுக்கப்புறமா வந்து ஜெல்லாகி நிறைய ஆர்ப்பாட்டங்களோ நிறைய போராட்டங்களோ நிறைய விஷயங்கள சேர்ந்து பண்ணிருக்கணும். எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக வந்து பாஜக நயனாரை மாத்தின பிறகும் அவங்களோட பெருசா ஜெல்லாகி கொண்டு போற மாதிரி தெரியலையே. ஏன்னா இப்ப கூட முருகர் மாநாடு அறிவிச்சிருக்காங்க, அவருக்குமே இன்வைட் எல்லாம் போயிருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூத்த அமைச்சர் வந்து சொல்றாரு அவர் சொன்னா நாங்க போய் கலந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அந்த கூட்டணிக்கான ஃபீல் இருக்குல்ல. இப்ப நீங்க அப்படி எடுத்தோம்னா இவரு திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டேஜ் போடுறாரு, என்னதான் அந்த கவர்மெண்ட்டுக்கே எதிராக இருந்தாலும் திமுகவினர் போய் கலந்துக்கிறாங்க. கரெக்டா? அப்ப அந்த மாதிரி ஏன் இங்க ஒரு ஜெல்லிங்கே நடக்கல? அப்ப நம்ம பாஜக வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியும் கோட்டை விட்டுமா? இது பெரிய காம்ப்ரமைஸ்ங்க. அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறது யாரை காம்ப்ரமைஸ்? அண்ணாமலை காம்ப்ரமைஸ். 3 இயர்ஸ் அவரோட ஹார்ட் ஒர்க் நம்ம பார்த்திருக்கோம். விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபேஸா அவர் இன்னைக்கு இருக்காரு. அன்அவாய்டபிள் பர்சன். எங்க போனாலுமே ஒரு க்ரௌட நம்ம பார்க்க முடியும். அதை வந்து இன்னுமே வந்து கட்சி அவருக்கான கரெக்டான ரோலை கொடுக்கல அப்படிங்கிறது வந்து நிறைய தொண்டர்கள், இப்ப நானே நிறைய பர்சனலா நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன், நிறைய பேருடைய ஆதங்கமா அது இருக்கு. வர காலங்கள்ல ஏன்னா கூட்டணி அமைச்சாச்சு, இன்னும் 10 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுல்ல முன்னாடி, என் மக்களோட விஷயம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, மாநாடுகள் பண்ண. இப்போ இந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜிஸ் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, இல்ல கிடைக்கக்கூட வாய்ப்புகளை பயன்படுத்த போறாங்களா, அது மாதிரி நிறைய கேள்விகளா அப்படியே இருக்குல்ல. சோ உன்னோட பார்வை என்னவா இருக்கு இந்த விஷயத்துல? அண்ணாமலைன்றது பெரிய காம்ப்ரமைஸ். பட் அந்த காம்ப்ரமைஸ் எதுக்காக பண்ணப்பட்டது அப்படின்னா 2021க்காக பண்ணப்பட்டதுன்னாங்க. ஸோ ஒரு தலைவனுக்காக ஒரு தொண்டன் காம்ப்ரமைஸ் பண்றதுன்றது எப்பவுமே ஒரு விஷயம். மோடின்ற தலைவனுக்காக அண்ணாமலைன்ற தொண்டன் நிச்சயமா காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய முடிவு தான். பாரதிய ஜனதா கட்சியில புதுசு கிடையாது. அதான் சொல்ல வரேன். இது பாரதிய ஜனதா கட்சியில புதுசு கிடையாது. தமிழ்நாடு பாஜக வேணா புதுசா இருக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா, அண்ணாமலை மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் சொல்லி தமிழ்நாடு பாஜக இல்ல. எல்லாமே கிரவுண்ட் ஒர்க் லீடரா தான் இருந்தாங்க. களத்துல இருந்து சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறவங்க. இல்ல தமிழ் சேர்க்கவுமே தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லும்போது அதெல்லாம் இருந்துச்சு. பட் இவரோட கரிஷ்மா வந்து இல்ல. அது வந்து இங்க பாருங்க, எல்லாருமே ஒத்துப்பாங்க. நயனாரனும் ஒத்துப்பாங்க. நயனாரன் என்ன சொன்னார்? புயலும் தென்றலும். அவர் நான் தென்றல் தான் நான் எல்லாருமே சொல்லுவோம். அவர் தென்றல் தான் சொல்லுவோம். அவர் நல்ல மனுஷன். அது எப்பவுமே அப்படிதான். தென்றல் தான் அவர். தென்றலும் புயலும் சேர்ந்தா அது புயல் தான். இந்த புயலோட யார் சேர்ந்தாலும் அது புயல் தான். ரைட். இதுல எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க அண்ணாமலை அண்ணாவை அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். சரி, இன்னும் தேசிய தலைமை அறிவிக்கல. போன மாசம் எண்ட்லயே அறிவிச்சிருக்கணும். ஒரு சில விஷயங்களுக்காக இன்னொரு 3 வாரங்கள் நீட்டிக்கப்படும் நினைக்கிறேன். ஜூலை 2வது வாரத்துல யார் நம்மளுடைய எனக்கு சில நேரம் சொல்லல. அப்புறம் நீ சொல்லி நடக்கல. ஏன்னா இந்த கட்சியில எது சொன்னாலும் நடக்காது. வேணும்ட்டே ஒரு நிமிஷம் வெளில விட்டு வேற வேலையை பார்ப்பாங்க. சோ யார் அடுத்த நேஷனல் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது வந்தோடனே அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதற்கு முன்னாடி அண்ணாமலையானுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி மினிஸ்ட்ரியிலையும் கொடுக்கப்பட்டது. அவர் வேண்டான்றார். ஐ வாண்ட் டு பி இன் தமிழ்நாடுன்றார். அவர் தமிழ்நாட்டுல இருக்கணும்ன்றது அவர் அது முடிவாதான் இருக்காரு. 26ல நான் என்னுடைய ரோல் 26ல இருக்குன்றதுல அவர் கிளியரா இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியரா சொல்றேன். அண்ணாமலையை மாற்றுங்கள் சொல்லி அதிமுக தலைமையிலும் சொல்லவே இல்லைன்ட்டாங்க. அது பல முறை நான் பல பேர்கிட்ட கேட்டுட்டேன்.
இன்ஃபேக்ட் இல்ல அது அது ஒரு நேரட்டிவ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது எப்படி பண்ண முடியும்? அது பண்ணவே முடியாது. கட்சியை பத்தி அவங்க எப்படி சொல்ல முடியும்? அதுவும் வந்து நான் ஓப்பனா ஒருத்தட்ட முதல்ல நம்ம வீட்ல யாரையாச்சும் நம்ம வந்து இவங்க இது பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம நான் ஓப்பனாவே ஒருத்தட்ட கேட்டேன். ரொம்ப பெரிய பிக் ஷாட் இந்த மாதிரி நீங்க உண்மையை சொல்லுங்க, நான் வெளில சொல்ல மாட்டேன். எங்களுக்கு பிரச்சனை என்ன? இன்னைக்கு எங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அண்ணாமலை தம்பி மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுன்னா எங்களுக்கு என்ன வேணும்? என்டிஏக்கு ஒரு பெரிய யானை பலம் பாரு. அதே வார்த்தை தான் சொன்னாரு என்கிட்ட. ரைட். இல்ல இவர் இப்ப களத்துல இறக்குனா ஒரு பாசிட்டிவ் மூடோட வந்து பிரச்சாரங்கள் நடக்குமா ரெண்டு கட்சிக்கும்? ஏன்னா நம்ம வந்து போன எலெக்ஷன்லயே பார்த்தோம், தனியா நின்றாலுமே கூட்டணியில இருந்து மற்ற கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்துல வந்து பிரச்சாரம் பண்ண வந்து சரியா ஒருங்கிணைக்கப்படல. எலெக்ஷன் கிரவுண்ட்ஸ்ல இருந்தவங்களுக்கு தெரியும். பட் அதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சஸா இப்ப இருக்கு இல்லையா? சோ அதுக்கு என்ன அந்த சேலஞ்சஸ் தான் இப்ப ரிவர்ஸ் பண்றாங்க. இப்போ பாஜக வந்து மகாராஷ்டிரால ஒரு விக்டரி வந்ததுல, ஆமா, அது அவங்களுக்கு வந்து நிறைய லெசன்ஸை இது பண்ணி கொடுத்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி சீட் யாருக்குன்னு சொல்லிடுறது, கேண்டிடேட் யாருன்னு சொல்றது, இதுல 60% வின் ரேட் எடுத்துடலாம் நம்ம. இவங்க ஒரு புது கான்செப்டுக்கு வராங்க. பட் இந்த முறை இது ஏன் லேக் ஆகுதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்போ சேர்ந்து போராட்டம் பண்ணோம்னு சொல்லி ஜூலை 15 16 டேட் வச்சிருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு போராட்டம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அது மே மாசம் எனக்கு இந்த தகவல் கிடைச்சது. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ தேவர் அபவுட் டு சைன் பாமக அண்ட் தேமுதிக பை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். அது ப்ராமிஸ்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி அரசியல் சூழ்நிலைகள் வந்து அதை இன்னைக்கு கூட்டணி தான் இருக்கேன்னு சொல்றாங்க. பட் அது கான்கிரீட்டா இல்லை. அது கிட்ட வரும்பொழுதுதான் ஒரு ஃபைனலான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இதுல நான் இன்னொரு क्वेश्चन கூட்டணின்றதுனால இது கேக்குறேன். இப்ப நயினார் அவர்களுடைய பிரஸ் மீட்ல விஜய் வருவார் இதுக்குள்ள அப்படின்னு சொல்றது எதிரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்ட பிறகு நம்ம போய் விஜய் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. நம்ம தேசிய கட்சியில இருக்கக்கூடிய அவர் மாநில தலைவர் வந்து விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்றது வந்து அது ஒரு கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளா இருக்கு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் பண்ணும் 1000 மட்டும் போவாங்க. விஜய் வந்தா 3% இருந்தா நாங்க ஆட்சியை பிடிச்சிரும். நீங்க சீட் காம்ப்ரமைஸ் இருக்குல்ல, சீட் காம்ப்ரமைஸ் நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சீட் காம்ப்ரமைஸ் எந்த ஃபேஸ் வேணா சொல்லுங்க. ரைட். என்டிஏ வின் பண்ணணும் 2026. ரொம்ப சிம்பிள். ரைட். அதுக்கு நாளைக்கு சீமான் வந்தாலும் சேர்த்துப்பாங்க, விஜய் வந்தாலும் அப்ப எல்லா நாளைக்கு திருமாவளவன் வந்தாலும் சேர்த்துப்பாங்க. சரி, எல்லாருமே சேர்த்துக்கலாம். இப்ப இந்த எல்லா காம்ப்ரமைஸும் யாரு பண்ணுவா? எடப்பாடி பண்ணுவாரா? எடப்பாடி தலைமையிலான அதிமுக தயாரா இருக்காருங்க. இஸ் ரெடி டு கண்டெஸ்ட் இன் 134 சீட்ஸ். 134 சீட்டை நிக்கிறதுக்கு அவர் தயாரா 100 சீட்டை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 134க்கு ஒரு சீட் அவர் போக மாட்டார். நம்ம அது போனது ஆசைப்பட்டு நம்ம தான் பைத்தியக்காரர். அவர் நிச்சயமா போக மாட்டார். இந்த 117 + 117 நிச்சயமா நடக்காது. அவர் 134 நிப்பார். 50% ஆஃப் லைட் 2001 நினைக்கிறேன். 2001 ஜெயலலிதா அம்மா வந்து 141 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த தேர்தலில் 136 சீட்டு தான் நிக்கிறதா இருந்தா, ஒரு 6 சீட் ஒரு கூட்டணி லாஸ்ட் மினிட்ல வராதுனால அந்த சேர்த்து அவங்க நின்றுட்டாங்க. ஸோ 141 சீட்லாம் அவங்க இருந்தாங்க. இவர் 136 சீட்டு நிற்கிறது ரெடியா இருக்காரு. ஸோ 100 சீட் வெளில இருக்கு. இந்த 100 சீட் வெளில இருக்கும்போது இதுல விஜய் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. பட் யாரு வந்தாலும் அகாமடேட் பண்ணிட்டு போகணுன்றது தான் அமித்ஷாவோட கிளியர் மெசேஜ். யாரெல்லாம் நாளைக்கு சீமான் வராரோ அகாமடேட் பண்ணிட்டு. ஆனா இவ்வளவு சீட்டு தான் கொடுக்கும். இந்த 100 சீட்டு கூட நம்ம பகிர்ந்து கொடுக்க முடியும். 234 தொகுதி தான் இருக்கு. அதுல 50% வந்து எடப்பாடி எடுத்துக்கிறேன்ட்டாங்கன்னா இன்னொரு 50% கிட்டத்தட்ட 50% அபவ் 60% ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% கிட்ட எடுத்துக்கிட்டார் அப்படின்னா மீதி 40% கூட தான் மற்ற எல்லாருக்கும் பிரிச்சு தர முடியும். ரைட். அந்த 40% கூட தான் பிரிச்சு தர முடியும். இல்ல அவர்கிட்ட 34 கொடுங்க, அவர்கிட்ட 50 கொடுங்கன்னா நடக்காது. இதுதான் வந்து கூட்டணி லாஜிக். ரைட். அந்த 100 சீட்டுக்குள்ள பிடிச்சு தரும். அந்த 100 சீட்டுக்குள்ள அகாமடேட் பண்ணிட்டு வரேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி 10,000 கணக்கு இருக்கும். இது நேஷனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸும் பேசுவோம் நம்ம. எனக்காக இங்கே நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நன்றி.